அனைவருக்கும் நற்புலரி. கடந்த 2023 தொடங்கிய நிகழ்வு 2024 மற்றும் 2025 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று 9th சென்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் அன்பார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சுமதி அம்மையார் அவர்களை பற்றி நமது அன்பு தோழர் லக்ஷ்மி நாராயணன் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை வழங்கவுள்ளார். அண்ணா, நீங்க தொடங்குங்க. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நற்புலரி தளத்தில் ஒவ்வொரு மாதமும் இறுதி நாளில் அந்த தலைப்புக்குரிய நிகழ்வை நடத்துவதற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர் இவர். நற்புலரி தளம் துவக்கப்பட்ட நாள் முதல் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ் இலக்கியம் மற்றும் நூலக அறிவியலில் சான்றிதழ் படிப்பு முடித்தவர். தொடர்ந்து தொழில் முனைவோராக தன்னை இயக்கிக் கொண்டிருப்பவர். குறிப்பாக பெண்களின் தனிமனித மேம்பாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் பல சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி வழங்கிய ஒரு பயிற்றுனராகவும் இருக்கின்றார். ஜேசி ஆம்பூர் கிளை இயக்கத்தில் உறுப்பினராக இருக்கும் இவர் ஏற்கனவே ஜேசி வேலூர் கிங்ஸ் அமைப்பில் பொருளாளர் பொறுப்பில் இருந்தும் சிறப்பாக செயல்பட்டவர். நிகில் பவுண்டேஷன் அமைப்பின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். இந்தியாவின் முன்னணி டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தின் ஃபுட் சப்ளிமெண்ட் மற்றும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்களுக்கு ஆம்பூர் பகுதியின் பிரான்ச்சைசியாக மிக சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதன் வாயிலாக பல நூறு டைரக்ட் செல்லிங் விநியோகஸ்தர்களுக்கு மிக உதவிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நபர். இப்போது புதிய அவதாரமாக எஸ்எஸ்கே பொட்டிக் என்ற நிறுவனத்தை துவக்கி சிறப்பாக நடத்தி வருகின்றார். நற்புலரி தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். இப்பொழுது அவருடைய தொழில் சார்ந்த அதிகாலை பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் இங்கு வருவதில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கிறது. மற்றபடி அவருடைய பங்களிப்பை ஒவ்வொரு மாதமும் தர தயங்கியதே இல்லை. என்டர்பிரனராகவும் பயிற்றுனராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் அவர்தான் திருமதி சுமதி மேடம் அவர்கள். அவர்களை இந்த தளத்திற்கு நான் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பயிற்சி தலைப்பான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெர்சஸ் பேட்ரியாட்டிசம் என்கிற தலைப்பின் கீழ் அவருடைய பயிற்சியை அடுத்ததாக தொடரும். அவரை வரவேற்று தளத்தை அவரிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. முகம் சரியா தெரியல. மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணீங்க. வாய்ஸ் கேட்கல. உங்க வாய்ஸ் கேட்கல. கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. மேம் கேட்கல மேம். ஹெட்செட் வேணா ரிமூவ் பண்ணிடுங்க மேம். வாய்ஸ் சரியா கேட்கல. வாய்ஸ் கேட்கல. ஒரு நிமிஷம்.
இப்ப கேக்குதுங்களா மேடம்? எஸ் மேம். ஓகே, ஆடிபிளா இருக்காது. நல்லா கேள்வி மேடம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ சார், கனி மேம் அண்ட் லக்ஷ்மணன் சார். ஸோ என்னுடைய ஃபேஸ்லாம் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் கேமராவை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. முகம் பாதி முகம் தான் தெரியுது, முக்கால் முகம் தான் தெரியுது. இல்ல நீங்க இப்படி வைடப் பண்ணீங்க, இப்படி திருப்புங்க. சரியா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நற்புலர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த இணைய காலை வேலையில இன்னைக்கு மந்த் டே லாஸ்ட் டே செஷன் எப்படி ஒரு விளையாட்டு திறன் இருக்கக்கூடியவங்களுக்கும் மற்றும் தேசபக்தி எப்படி இருக்குன்றதை பத்தி தான் இந்த செஷன். உண்மையாவே இந்த தலைப்பு கொடுக்கும்போது நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஐயோ, நம்ம லாஸ்ட் டே செஷன் ஆச்சு, நம்ம எந்த இதுவும் அட்டன் பண்ண முடியாது, கடைசி நாள் தான் நம்ம அட்டன் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன புரிய போது தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. சரி விடு பார்ப்போம், லாஸ்ட் டே தானே, அதுக்குள்ள எல்லாம் பேசி முடிக்கிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது கொடுப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் மட்டும் என் மைண்டுக்குள்ள இருந்தது. சரி பார்க்கலாம், அதை நான் கொடுத்த பின்னாடி தான் நீங்க சொல்லும்போது அது தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போலான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே என் கூட பேசணும்னு நினைக்கிறேன். விளையாட்டு திறன் அப்படின்னு சொன்னா அது என்னன்றது நீங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? யோகா கூட சேரும் மேடம். யோகாவும் விளையாட்டு திறனுங்களா? சரிங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட். சொல்லுங்க மேடம். நம்மளுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் மேடம். எஸ். ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமை அதுதான் அது. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்து நமக்குள்ள திறமைகள் இருந்தாலும் அதுக்கு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. ஸோ அந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் சரியான முறையில் நம்ம வழி நடத்தின்னு போனா நம்மளுடைய தேசபக்தியை கொண்டு வந்துடலாம். இந்த ரெண்டே விஷயம்தான். ஒரு பம்பு செட்ல தண்ணி ரொம்ப கூடிய ஒரு தொட்டி இருக்கு, அந்த தொட்டி வந்து அடைச்சிருக்காங்க, தண்ணி வந்து தொட்டியில விழுது, ஆனா அந்த தண்ணி நிலத்துக்கும் போய் பாஞ்சாகணும். இப்ப அதுல இடையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கு? நாங்க ஈஸியா தாங்க சொல்றேன், அதை கூட சொல்லிட்டு தொட்டி கீழே அடைச்சிருக்காங்க, அதுல ஒரு துணியை வச்சோ இல்ல ஏதோ ஒரு இது மூடி போட்டோ அதுல மூடி பண்ணிருக்காங்க, அதனால தண்ணி வெளியே போகாம அந்த தொட்டியில மட்டும் ரொம்ப. எஸ். ஸோ அப்ப விளையாட்டு திறன்றது அந்த தொட்டியில வந்து நிறைஞ்ச தண்ணி மாதிரி தான். அதுக்கு இடையில இருக்க எடுத்துட்டா தண்ணி வந்து வயலுக்கு பாய ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம தேசபக்தி. ஸோ அது மாதிரி நம்மளுடைய செயல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசபக்தியோட கனெக்டிவிட்டியா இருக்கணும்னா நம்ம திறன்களை நல்ல முறையை வளர்த்துக்கணும். அதுக்கு சில கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் இருக்கு, அதை வந்து மீறவும் மீறக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு இப்படின்னு நம்ம நாட்டை வந்து ஒவ்வொரு மன்னர்கள் ஆண்டு இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளேயும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. உலகளாவிய போட்டிகள்லாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அப்படி நடத்தப்பட்ட வந்து சோழ நாட்டுல நடந்தது. அந்த போட்டியில வந்து வேலன் அப்படின்ற வந்து ஈட்டி எறியக்கூடியதுல ரொம்ப 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 வல்லவர். அந்த ஈட்டியை பிடிக்கக்கூடிய விஷயம் இருக்குது, அந்த அந்த பறவையோட இறகு எப்படி இருக்கும், அவ்வளவு லேசா இருக்கும்ல, அது மாதிரி தன்னுடைய கையில எடுத்து அவ்வளவு ஈஸியா அவ்வளவு லாவகமா வந்து எரியக்கூடிய ஒரு சிறந்த வீரர்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாள் என்ன பண்றாங்க, உலகளாவிய போட்டினை வைக்க போறோம், அதுக்கு ஒரு கோப்பை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. மற்ற தேசத்து நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர், உலகளாவே இருக்கக்கூடிய நிறைய மன்னர்கள், வீரர்கள் நிறைய பேர் வந்து இதுல கலந்துக்கிறாங்க. அப்போ சோழ நாட்டுல இருந்து கலந்துக்கூடிய யாருன்னா இந்த வேலன்றவர், அவதான் ஈட்டி எறியக்கூடியவர் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். சரஸ்வதி மேடம் மியூட் பண்ணுங்க, தயவு செய்து மியூட் பண்ணுங்க சரஸ்வதி மேடம். ஸோ வேலனுடைய திறமை வந்து அந்த சோழ நாட்டு மக்கள் அறிந்ததுதான். ஒரு சிறப்பான ஈட்டி வீரர் அவரு, அவர் வந்து நம்ம நாட்டை ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்படின்றதுல எல்லளவும் யாருக்கும் சந்தேகமே இல்லை. ஆனா அவர் வந்து அதுக்காக நமக்கு வந்து சொல்லிட்டாங்களே, நம்ம தான் பெரிய வீரனாச்சே, நாடே போற்றக்கூடிய வீரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பயிற்சி எடுக்காம இல்லவே இல்லை அவர்.
ஒவ்வொரு நாளும் தன் திறமைய அந்த பயிற்சிக்கு அந்த அந்த நாளுக்காக தன்னை செதுக்கிக்கிட்டே இருக்காரு. ஸோ முதல்ல நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்குள்ள ஏறிறோம், அதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ள ஏறிறோம் அப்படின்ட்டு தன் வீரர்களை வச்சு அவர் அப்பப்போ அந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. எண்ட் ஆஃப் த டே முன்னாடி நாள் வரலாம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரலாம் அவர் எறிகிறார் அந்த ஈட்டியை. ஸோ எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவர், சார் நீங்கள் தான் சார் வின் பண்ணீங்க, நீங்கள் தான் வேலை, நீங்கள் வின் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி. வாய்ஸ் இன்க்ரீஸா மேடம்? இருக்கிறதே வாய்ஸ் அவ்வளோதான் மேடம். கிளியரா நல்லா இருக்கு தான் கேக்குது. கிளியரா இருக்கு. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. கிளியரா இருக்கு மேடம். வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க அதை பத்தி. ஓகே மேம், ஓகே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ மேம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ முன்ன வந்து ஈட்டி எறியதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக தொலைவு எறிகிறீங்க, அதனால நீங்கள் தான் ஜெயிச்சிடுவீங்க, அதில் எந்த வித மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஈட்டி எறியக்கூடிய நாளும் வருது. ஈட்டி எறிகிறாங்க 2 பேருக்குள்ள நிறைய போட்டிக்கு நிறைய வீரர்கள் வராங்கல்ல. அப்போ வெஸ்ன்னு அந்த மற்றும் 2 பேரும் சேர்ந்து எறி என்ன நடக்குதுன்னா, எல்லா இடத்துலயும் வேலை ஜெயிச்சு வந்துட்டாரு. இறுதி சுற்று வந்துடுச்சு. இப்ப அவர் மனசுக்குள்ள ஒரு படபடப்பு. ஆனா நம்ம ஜெயிச்சே ஆகணும். அது இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, இறுதி சுற்றுல வந்து அந்த 2 பேர் தானே இருக்காங்க. நம்ம வேலன் ஒருத்தர், அயல்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாரு, இறுதி சுற்றுல அவர் ஈட்டி எறிஞ்சிட்டாரு. என்ன எறிஞ்சிட்டாருன்னா, இவர் ஏற்கனவே பயிற்சி பண்ணி வச்சிருந்தா அப்புறம் கடைசியா எவ்வளவு தொலைவு வந்து அதிகமான டிஸ்டன்ஸுக்கு எறியக்கூடிய அளவுக்கு பயிற்சி பண்ணி வச்சிருந்தாரோ, அந்த தொலைவுக்கு அவர் எறிஞ்சிட்டாரு. அயல்நாட்டு வீரர் எறிஞ்சிட்டாரு. இப்ப அவர் மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? நம்ம தானே அது டார்கெட் பண்ணி வச்சிருந்தோம். ஐயோ! அத தாண்டி எறிஞ்சிட்டாரேன்னுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு அவருக்கு. இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய பேர காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுல அவர் மைண்டுக்குள்ள ஒரு உத்வேகம் வருது. அவர் வந்து தன்னுடைய எல்லா ஃபோர்ஸும் யூஸ் பண்ணி, தன் நாட்டின் மீது உள்ள அக்கறையை அத மனசுக்குள்ள கொண்டு வந்து, அவர் என்ன பண்ண அந்த ஈட்டி எறிகிறார். அப்போ அயல்நாட்டுக்காரன் எறிந்த ஈட்டியை விட இந்த வேலனுடைய ஈட்டி அதையும் தாண்டி போய் பாய்ந்து நின்றது. இதுதான் அந்த தேசபக்தி. இது அவரோட விளையாட்டு திறனுக்கான திறமையாக இருந்தாலும் கூட, அதையும் தாண்டி ஜெயிக்க வச்சது தான் அந்த தேசபக்தி. ஏன்னுன்னா, நம்ம நாடு வந்து ஒருவேளை நானு நெனைச்ச அந்த லட்சியத்தை மட்டும் தான் அடையணும்னு நான் பண்ணியிருந்தேன்னா, நான் தோத்துருப்பேன். அப்ப என் தாய்நாடு என்ன நடந்திருக்கும்? வெட்கத்தால தலை குனிஞ்சிருக்கும், அவமானப்பட்டிருக்கும். அப்படின்ற அந்த அந்த உணர்வு. இதுக்கு நம்ம திருவள்ளுவர் ஏற்கனவே ஒரு குறள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. ரொம்ப அற்புதமான குறளுங்க. நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு காலையில ஒரு 4:30 இருக்கும் அந்த டைம் வச்சு எப்பவுமே திருக்குறள் பார்த்து எழுதுவேன். நான் நேத்து மறந்துட்டேன். போயிட்டு தேடுறேன். ஏதோ ஒரு திருக்குறள் இருக்கான்னு. அட இது தேடுறதுக்கு டைம் எடுக்குமேன்னு சொல்லி டக்குனு ஜெமினி உள்ள போயிட்டு, உடனே நான் கன்டென்ட் டைப் பண்ணேன். இதுதான் வேணும். இந்த திருக்குறள் இருக்கா? உடனே அழகா எடுத்து குடுத்துச்சுங்க. பொருட்பால்ல இருக்கு இந்த திருக்குறளு. ஊக்கமுடைமையில வருது அந்த திருக்குறளு. ஊக்கத்தால் ஓங்கி உலகறிய தன் நாட்டின் மானம் காப்பதே மக்கட்கடன். எவ்வளவு அருமையான குறள் பாருங்க. ஊக்கத்தால் ஓங்கி உலகறிய தன் நாட்டின் மானம் காப்பதே மக்கட்கடன். நம் நாட்டோட மானம் காக்கதான் நம்மளுடைய கடன். அவர் வந்து அந்த திறனை வந்து சரியான அளவுல உலக அளவில இப்ப கொண்டு வந்துட்டாரா? உலக அளவுல இப்ப யார் ஜெயிச்சது? வேலன் ஜெயிச்சாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சோழ நாட்டை சேர்ந்தவர். சோழ நாட்டு வீரர்கள் சோழ போக மாட்டாங்கன்ற ஒரு உலகறிய செய்துட்டாரு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? உலகறிய ஒரு பிரபலமா மாறிட்டாரு. சோ அந்த வீரனுக்கான விஷயங்களையும் அவர் விட்டு கொடுக்கல. அவங்க திறமைகளையும் அவர் மதிச்சாரு. அதையும் தாண்டி தன் நாட்டை காக்க வேண்டும் என்பதுல ரொம்ப 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 தலையாய கடமையை எடுத்துக்கிட்டாரு. அதனால அவரு அழகா ஜெயிச்சிட்டாரு. சோ இப்ப என்ன நடந்தது? தேசமும் காப்பாற்றப்பட்டது. அவருடைய விளையாட்டு திறனும் உலகறிய செய்யப்பட்டது. இதுதாங்க இந்த 2 இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வித் பேட்ரியாட்டிசம் பத்தி நான் சொல்ல வர ஒரு சின்ன திருக்குறள் மூலமா உங்களுக்கு ஒரு கதை மூலமா ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன். இவ்வளவுதான் விஷயம். சோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மேடம் ரெடியா மேடம்? மேம் ஷேர் பண்றதுங்களா மேம்? எஸ் மேம். உங்களுக்கு நான் நேத்தே அனுப்பிச்சிட்டேனே. ஓகே மேம்.
ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சார் நேத்து லட்சுமணன் சார் எடுக்கும்போது சொன்னாரு, இப்பல்லாம் வந்து விளையாட்டுத் துறையில நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. பாலிடிக்ஸ்ல. மேடம் நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் பேசிட்டே இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நெறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்கு அப்டின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு முன்னாடிலாம் இது மாரியான பாலிடிக்ஸ்லாம் இல்ல. சொல்லுங்க சிவகனி மேம். ஏதாவது சொல்ல வரீங்களா? மேம் நான் ஷேர் பண்றேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே, ஓகே. நீங்க அன்மியூட் பண்ணவே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. கேம்லிங்கா போயிட்டுருக்கு. ஒரு விளையாட்டுன்றதே ஒரு கேம்லிங்கா போயிட்டுருக்கு. யார ஜெயிக்க வைக்கணும், யார தோக்க வைக்கணுன்றதெல்லாம் இன்னைக்கு வந்து முன்னாடியே முடிவு பண்ணிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் பொருளாதார ரீதியா பணம் தான் தேவை. அந்த பணத்தின் மேல உள்ள ஆசையினால தான் என்ன பண்றாங்க மக்கள்லாம், அந்த கேம்லிங்குள்ள போயிர்றாங்க. நீங்க பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு இது இது இவங்க தாங்க ஜெயிப்பாங்க. கண்டிப்பா அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு நண்பா ஒரு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கு. வெற்றி அவங்க எப்படி கண்ணமறைக்கும் அனலைஸ் பண்றாங்கன்னா, தோல்வி அதுக்கான சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது எத்திக்ஸ் இல்லனாலும் கூட, இன்னைக்கு மேம் இதுதான் நடந்துட்டு ஷேர் இருக்கு. ஆகுதுங்களா மேம்? மேடம். அதுக்கு மேல இருக்க ஸ்லைட் மேடம். இது லாஸ்ட் வரணும். ஓகே. மேல இருக்க பிபிடி தான். இது லாஸ்ட் சீன்ஸ். எஸ். மேல பிபிடி இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ அப்போ விதிகளை மதிக்காமலாம் இன்னைக்கு நெறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விளையாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா, நம்ம பண்ணக்கூடிய விஷயம் விதிகளை மதித்து நடக்கணும். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்ப இருந்தவங்க ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு உலக அளவில நம்ம இந்தியா பேசப்பட்டு இருக்கிறது என்றால் இருந்தது என்றால், அதுக்கு காரணம் அவங்க ரூல்ஸ மதிச்சதுனால தான். ஸோ இன்னைக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னா, ஃபாலோ பண்ற மாரி இயக்குறார்களே தவிர, அது ஃபாலோ பண்ணது கிடையாது. ஸோ அதனால நம்ம பண்ணக்கூடிய விஷயம் நம் தலைமுறைக்கு அப்புறம் நம்மளுடைய இளைய தலைமுறைகள் வராங்க. அவங்களுக்கு இது மாதிரியான பாலிடிக்ஸான விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி வந்தாலும் அவங்க ஹேண்டில் பண்ண தெரியணுன்ற விஷயத்த நம்ம இளைய தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா, இப்ப இருக்கிற பசங்கலாம் ஒரு சின்ன ஒரு அ தோல்விய கண்டாவே உடனே அவங்க என்ன ஆயிர்றாங்கன்னா, உடனே டிஸ்டர்ப் ஆயிர்றாங்க. அந்த விளையாட்டை விட்டுர்றாங்க. உதாரணத்துக்கு என் தங்கச்சி பையனே சொல்லலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வாலிபால் வந்து நல்லா சூப்பரா விளையாடுவான். இப்போ ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு அவரு. நல்லா விளையாடுவான். சரி அவனுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக, நான் அது தனியா அவன கோச் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். அது சின்னதா சின்ன சின்ன டெஸ்ட் வைப்பாங்கல்ல. அது மாதிரி அவங்க ஒரு சின்ன ஒரு டோர்னமெண்ட் நடத்தியிருக்காங்க. அதுல வந்து ஒரு ஒரு சின்ன இதுல வந்து ஒரு தோல்விய தழுவ வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? எனக்கு இந்த இந்த இதுவே வேணாம், ஸ்போர்ட்ஸே வேணான்னு விட்டு வந்துட்டான். ஸோ நம்ம பக்கத்துல இருந்தா அவனுக்கு அது தோல்வின்றது என்னன்றத சொல்லிக் குடுத்துருக்கலாம். பட் ஆனா எனக்கு இந்த விஷயமே தெரியாது. அதுக்கப்புறம் அவன் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு போலன்றது மட்டும் தெரியும். சரி அவனுக்கு ஏதோ ஆ கை வலிக்குது அப்படின்லாம் சொல்றானே, அதனால வேணான்னு சொல்லிட்டு விட்டான் போல நான் நெனச்சேன். ஆனா இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. ஸோ அப்ப அந்த பசங்களுக்கு வந்து அந்த திறனே இல்லாம இருக்காங்க இப்ப. நம்ப வந்து என்ன பண்றோம்? ஒரு சின்ன சின்ன தோல்விகளை கூட நம்ப வந்து சந்திப்பதற்கு தயாரா இல்லை. வெற்றி என்பது வந்து கண்ணை மறைக்கும். ஆனா தோல்வி என்பது தான் கற்றுக் கொடுக்கும். நாம எப்பவுமே ஜெயிக்கணும்ன்றத விளையாடக்கூடாது. அடுத்தவன தோற்கடிக்கிறதுக்கு விளையாடக்கூடாது. அதாவது நாம எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படின்னு வேணா விளையாடலாம். அடுத்தவன தோற்கடிக்கணுன்றதுக்காக விளையாடக்கூடாது. தோல்வி தான் நமக்கு கற்றுக் குடுக்கும். அப்படின்ற ஒரு வரி. ஸோ தோல்வி வந்து நமக்கு நெறைய விஷயம் வாழ்க்கையில நெறைய விஷயங்கள கத்துக் குடுத்துருக்குங்க. வெற்றிய விட. நெறைய பேருக்கு வலிகள் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நெறைய பேருக்குள்ள வலிகள் இருக்கு. ஆனா அந்த தோல்வி நமக்கு கத்துக் குடுத்துருக்கு. விளையாட்டுத் துறையிலயும் அப்படிதான். ஆனா, இப்ப அந்த விஷயம் நடக்காம போச்சுல்ல. இப்ப அந்த பையனுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்ல. அத புரிய வச்சிருக்கணும்ல. இதையெல்லாம் நம்ம செய்யணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில விளையாட்டுல இருக்கக்கூடிய சூதாட்டங்கள், அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணுன்ற விஷயத்தையும் கத்துக் குடுக்கணும் நம்ம சந்ததியருக்கு. மேடம் ஷோ ஆகலையா? மேம் மேம் தெரியலீங்களா மேம்? இல்ல மேடம். நீங்க மேல அப்படியே வச்சிருக்கீங்க. அப்படிதான் தெரியுது. மேல இருக்கக்கூடிய பிபிடி இருக்கு இல்லையா? அத நீங்க டவுன்லோட் பண்ணலையா இன்னும் நீங்க? இல்ல ஷேர் பண்ணிட்டேனே. இப்போ உங்களுக்கு இல்ல காட்டலையா மேம்? இது. முதல்ல நீங்க பிபிடி டவுன்லோட் பண்ணவே இல்லன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலி.
இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம். ஸோ அது மட்டும் இல்ல. இப்ப நம்ம பேச டைம் இல்ல. நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் எல்லாமே சொல்லி முடிக்கணும். அதுக்காக நானு ஸ்பீடா போறேன். ஸ்லைடு மூவ் ஆகட்டும். ஸோ அது மட்டும் இல்ல, போட்டியாளர்கள் சமமா நடத்த தெரியணும் நமக்கு. நமக்கு வந்து அகைன்ஸ்டா வரக்கூடிய ஒரு டீம் மெம்பர்ஸ் வந்து ஈக்குவாலிட்டியா நம்ம நடத்த தெரியணும். ஸோ இது எல்லாம் எப்ப இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த விளையாட்டுல இருந்துச்சு. பட் இப்ப இருக்கான்னா, கண்டிப்பா இல்ல. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பிளேயிங் ஃபீல்டு இருக்குல்ல. ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம விளையாடக்கூடிய இடம். அது வந்து நியாயமான ஒரு ஆடுகளமான விஷயமா இருக்கணும். ஸோ நமக்கு வந்து இருக்கக்கூடியவங்க வந்து இதுல வந்து நம்ம ஆடக்கூடிய டீம் வந்து இருக்கக்கூடிய ஆடுகளம் நல்லாவும், ஆப்போசிட்ல ஆடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆடுகளம் சரியாவும் இல்லாம இருந்தா, அதுவும் நம்ம ரெஸ்பெக்ட் வந்து குறைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இப்ப அத வந்து நம்ம உறுதி செய்யணும். நினைக்கிறேன். ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நியாயமான போட்டியா இருக்கணும். நம்ம போட்டி மேம் இப்ப வந்து ஷேர் ஆகுதுங்களா மேம்? இல்லைங்க மேடம். இல்ல. ஷேர் இது ஷேர் பண்ணியிருக்கேன். சார் அருணகிரி சார் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா சார்? டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் தான் மேடம் அது ஷேர் ஆகும் ஆக்சுவலி. நீங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்கு வியூ ஆகலைன்னு நினைக்கிறேன் மேம். இங்க ஃபுல்லாமே ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. எனக்கு மட்டும் ஷேர் ஆகல. யாருக்குமே இல்ல, தெரியலன்னு நினைக்கிறேன். யாருக்குமே எனக்கு தெரியலப்பா. ஓ! ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நியாயமான போட்டியாளர்களா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப பிரியா, மரியா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு ரன்னிங் ரேஸ்ல டீம்ல ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இறுதி சுற்று வருது. 2 பேர் மட்டும் தான் இப்ப ஓடி அதுல யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஓடிட்டே இருக்கும்போது 2 பேரும் ஈக்குவலா தான் ஓடிட்டு இருக்காங்க. இடையில காத்தடிச்சு ஒரு குச்சி வந்து அந்த மரியாவுடைய காலுக்கு இடையில போய் மாட்டிக்கிச்சு. அவங்க கீழ விழுந்துட்டாங்க. இப்ப இங்க பிரியா மட்டும் தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ மரியா விழுந்ததையும் பிரியா பார்த்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல பிரியா ஓடணுமா? இல்ல மரியாவ காப்பாத்தணுமா சொல்லுங்க? காப்பாத்தணும் மேடம். காப்பாத்தணும். ஓகே. சண்முகம் சார் காப்பாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வேற யாராவது? வீரசேகர சார் நீங்க சொல்லுங்க. மரியாவ காப்பாத்தணுமா? இல்ல பிரியாவ காப்பாத்தணும், நிச்சயம் காப்பாத்தணும் மேம். விளையாட்டு என்று வேணாலும் இது பண்ணலாம். வெற்றி தோல்வி எப்ப வேணாலும் வரும். காப்பாத்துவது என்பதுதான் மனித தன்மை. ஓகே. ஆனா இங்க ஒரு விஷயம் பாருங்க. இப்ப ஒருவேளை மரியா கீழ விழுந்துட்டாங்கன்னா, பிரியா ஈஸியா ஜெயிச்சிட முடியும். அப்போ யாராவது தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள போய் தூக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த பிரியா வந்து ஒரு இந்திய நாட்டு வீராங்கனை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க. சரியா? அவங்க யாரெல்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். பிரியா என்பவர் வந்து இன்னும் ஸ்லைடு தள்ளுங்க மேடம். இல்ல மேடம். இந்த கோப்பைக்கு மேல இருக்கக்கூடிய இதுக்கு வாங்க. அதுக்கு மேல. எஸ். அதுக்கு கீழ, அதுக்கு கீழ. எஸ். அந்த 3 பேர் இருக்காங்களா அந்த ஸ்லைடு. 3 பேருக்கு ஒரு ஸ்லைடு மட்டும் இது பண்ண மேடம். தனியா டச் பண்ணுங்க. மேம் நான் மூவ் பண்ணியிருக்கேன். 3 பேர் ஸ்லைடு உங்களுக்கு தெரியலீங்களா மேம்? தெரியுது மேடம். லைனா தெரியுது. நீங்க தனித்தனியா உங்களுக்கு ஸ்லைடு மூவ் ஆகல. அது கீழ இருக்கிற ஏதோ ஒரு எடிட்ல நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கீழ வாங்க. கொஞ்சம் கீழ வாங்க. கொஞ்சம் கீழ வாங்க. கீழ வாங்க. சாரி. நீங்க மேல போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கீழ இருக்குங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, விழுந்துட்டாங்க. நம்ம ஜெயிக்கணும், நம்ம நாட்டுடைய பெருமை காக்கணும். நம்ம ஜெயிச்சா தான் நமக்கு தங்கப் பதக்கம் கிடைக்கும். ஆனா, பிரியா என்ன பண்றாங்கன்னா, தங்கப் பதக்கத்தை விட மனிதாபிமானம் முக்கியம்னு நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, போயிட்டு அவங்கள தூக்கி, அவங்களுக்கு தேவையான அந்த அந்த குச்சியெல்லாம் எடுத்து போட்டு, அவங்கள கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணி ஓட விடுறாங்க. அப்படி பண்ண அந்த பதட்டத்துல பிரியா வந்து 2வது இடத்துக்கு போயிர்றாங்க. முதல் இடத்துக்கு யார் போனதுன்னா, அந்த மரியா போயிர்றாங்க. ஸோ, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் அந்த தங்கப் பதக்கத்தை வெல்கிறார்கள். இவங்க வெள்ளி பதக்கத்துக்கு போயிட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா,
அவங்க ஜெயிச்சு வந்தாங்களே, இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அதுங்க நாம பிரியா வந்தா, ஐயோ! நான் தானே உங்கள காப்பாத்தி விட்டேன். நீங்க ஜெயிச்சுட்டீங்க. நீங்க தங்கப்பதக்கம் வாங்கிட்டீங்க. எங்க நாட்டுக்கு வந்து தங்கப்பதக்கம் ஒண்ணு கம்மியாயிடுச்சு. வெள்ளி பதக்கம் தான் வாங்கினேன். அப்படின்ற மாரி எண்ணம் அவங்க மனசுக்குள்ள வரல. உடனே அவங்க கிட்ட போயிட்டு கைய குடுத்து, ஹேண்ட் ஷேக் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்றாங்க. பரவால்ல நீங்க நல்லா விளையாடுனீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். இன்னைக்கு இருக்கான்னா, இன்னைக்கு இல்ல. சில பேர் நீங்க இந்த விளையாட்டுல எந்த விளையாட்டுனா பாருங்களேன், இடையில ஏதாவது ஒரு சீன் போட்டு காட்டுவாங்க. அந்த அவங்க ஏதாவது ஒரு தோத்துட்டாங்கன்னா, இல்ல ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்தது, ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த கையில வச்சுக்கிற அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்கள், ஒரு கிரிக்கெட் பேட்டா இருக்கட்டும், இல்ல பாலா இருக்கட்டும், டக்குனு அந்த கோவத்துல தூக்கி அப்படி போட்டுட்டு போற மாரிலாம் சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஸோ இப்ப இங்க அது மாரி நடந்திருக்கலாம்ல. இப்ப இங்க என்ன பேசப்படுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அத்தன பேரும் எத்தனையோ அந்த அவங்கள வந்து கண்காணிச்சிருக்க பல கேமராக்கள், பல செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "இது அல்லவா பிரியா மாதிரியான ஒரு ஆள் அல்லவா நமக்கு செய்யணும்." இது வந்து பார்த்தீங்கன்னா, மனிதாபிமானம்ன்றது முக்கியம் இல்ல. பாரு இந்தியாவிலருந்து வந்த பிரியாவுக்கு எவ்வளோ ஒரு மனிதாபிமானம் இருக்கு. அவங்க வெள்ளி பதக்கத்தை வென்றதை விட, அந்த நாட்டின் மீது தனி மதிப்பே வந்துடும். ஏன்னா, அந்த நாடு வந்து எங்கிருந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்துடுச்சு இங்க. உங்களுக்கு தேசபக்தி வந்துடுச்சுங்க. ஏன்னா, அது அது உலகளாவே பரவிடுச்சு. ஒரு இந்திய நாட்டு பிரஜைன்னா, அவங்க வந்து முதல்ல அவங்கள காப்பாத்திட்டு தான் பார்ப்பாங்க. அவங்க ஜெயிக்கிறத பத்திலாம் பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க. அப்படின்ற ஒரு உணர்வ வந்து உருவாக்கிட்டாங்க. அது உலகளாவே பேசப்பட்டது. அது மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் மேடம். நமக்கு வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் குடுக்க தெரியணும். நமக்கு எப்படி இருக்கணும்? 2 பேருக்கும் இடையான மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். நம்ம மரியாதை குடுக்க தெரியணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிரேஸ்ஃபுல் அக்செப்டன்ஸ். அது கண்ணியமான தோல்வின்னு சொல்றது. அந்த சின்ன சின்ன தோல்வியா இருந்தா கூட, நம்ம ஃபீல்டுல பண்ணும்போது நமக்கே நேத்து சார் சொல்லும்போது சொன்னாரு. நமக்கே அது தோல்வின்னு தெரிஞ்சா, நம்ம அழகா எஸ். இல்ல சார் நீங்க தப்பா சொல்றீங்க. தோல்வி தான் சார். நான் ஒத்துக்கிறேன் சார் சொல்லிட்டு வெளிய போகக்கூடிய அந்த மனிதாபிமானம் நமக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அது எல்லாமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல இருக்கு. நெக்ஸ்ட் மேடம். இப்ப இங்க பிரியா விளையாடுனாங்க இல்லையா? உலகளாவிய அவங்க பேர் பரவிச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிக் குடுத்தது இந்த விஷயம் தான். என்னன்னா, அவங்க அந்த இடத்துல விழுந்தாலும் அவங்கள விட்டுட்டு நம்ம ஓடி ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லாம, நம்ம அந்த மனிதாபிமான ஒரு அடிப்படையில நடந்துக்கணும். அதனால நம்ம நாட்டினுடைய பெருமையை காப்பாத்தணும்னு நெனச்சது தான். ஸோ இது எல்லாம் தேசபக்தியில எப்படி கொண்டு வரும்னா, இந்த ஒழுக்கங்கள் தான் நமக்கு தேசபக்தியில கொண்டு வருது. நம்ம தேசத்தை பேசும்படி வைக்கிறது. அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, நம்மளோட வேலைய வந்து கூட வைக்கிறதும் இதுதான். நம்ம நாட்டின் மதிப்பை கூட வைக்கிறதும் இது மாதிரியான ஒழுக்கமான செயல்பாடுகள் தான் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, நம் நாட்டின் கௌரவம் காக்கப்படுறதும் இந்த இது மாதிரியான திறமைகள் இருக்கக்கூடிய மக்களால் தான். அது மட்டும் இல்ல, சுப்ரீம் லாயல்டி நம்மகிட்ட இருக்கணும். உயர்ந்த விசுவாசம் இருக்கணும். நம் நாட்டின் மீது உயர்ந்த விசுவாசம் இருக்கணும். எந்த இடத்துல எதுக்கும் துணை போகக்கூடாது. பணம் குடுத்துட்டு நீ தோத்துருவான்னு சொன்னா நம்ம தோக்கக்கூடாது. அந்த பணத்தையும் வாங்கக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கணும். நம்ம நாட்டினுடைய பெயரை கெடுக்கக்கூடிய விஷயங்கள பண்ணாம, நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விளையாட்டா இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு போட்டியில கலந்துட்டா கூட, நம்ம நாட்டினுடைய பேரை கெடுக்காம, அந்த இடத்துலயும் நம்ம கரெக்ட்டா இருக்கணும். இங்கேயும் விசுவாசமா இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட ஆசைகளை விட எனக்கு நெறைய ஆசைகள் இருக்கு. எனக்கு நெறைய கனவுகள் இருக்கு. அதை விட நம் நாட்டின் மாண்பே முக்கியம் என்ற உணர்வு, தன் நாட்டை பற்றிய மற்றவர் அறிய செய்யக்கூடிய உணர்வு நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நம்ப என்னைக்குமே போற்றப்படுபவர்களாகவும், நம் நாட்டை மதிக்கப்படுபவர்களாகவும் இருக்கும். விளையாட்டு திறன் என்பது அனைத்து போட்டியாளர்களுக்கும் பொதுவான நடைமுறை விதிகள் என்பதையும், தேசபக்தி என்பது அந்த செயலின் பின்னணியில் உள்ள உயர்ந்த நோக்கம் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றுவது என்பதும் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது 2 நமக்கு தெரியலன்னா, நம்ம இந்த இடத்துல இருக்கவே வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைப்ப குடுத்து, நம்மளையும் பேச வச்சாரு. இத விட இன்னும் சொல்லணும்னா, ஒரு சின்ன வீடியோ கிளிப் குடுத்துருக்கேன். அது அவங்க ஆடியபிளா போடுவாங்களான்னு தெரியல.
மேடம் முடிஞ்சா போடுங்க. இதுக்கு கீழே ஒரு வீடியோ கிளிப் வரும்ல, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்களா அந்த வீடியோ, ஆடியோவோட போட முடியும்னா போடுங்க. ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா நாளை நமதேன் படம். அந்த படத்துல வர பாட்டுக்கும் இந்த தலைப்புக்கும் கொஞ்சம் சம்மந்தம் வருமான்னு நண்பா தெரியாது. ஆனா நான் வெற்றி கண்ண சம்மந்தப்படுத்திப்பேன்ல, மறைக்கும் எந்த ஒரு பாட்டா இருந்தாலும் அதை தோல்வி சம்மந்தப்படுத்தி தான் கத்துக் பார்த்துப்பேன். கொடுக்கும் மேடம் அது போட நாம் முடியுமா எப்பவுமே உங்களால? ஜெயிக்கிறதுக்காக விளையாட இந்த மேம் ஸ்லைடு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கீழே ஒரு வீடியோ இருக்கும் பாருங்க, இந்த ஸ்லைடு எடுத்துருங்க. ஸோ அதுல வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த டைலாகும் அந்த பாட்டையும் நான் மிங்கிள் பண்ணி போட்டிருப்பேன். பாட்டு பேர் சொல்லுங்க. வினைதி தான் சார் வந்து கடமையை செயலாற்றுவது கூட தேசபக்தி தான் சொல்றாரு. கண்டிப்பா சார், அடுத்தவனை கடமையை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது செயலாற்றுவது கூட தேசபக்தி தான். நண்பா வெற்றி கண்ண மறைக்கும் தோல்வி தான் கத்துக் நம்முடைய கொடுக்கும் மேஜர் நாம் சார் எப்பவுமே வந்திருக்காரு. ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷம் விளையாடணும் சார். அடுத்தவனை ஏன்னா அவரு தோக்கடிக்கிறதுக்காக இருக்கணும் விளையாட கண்டிப்பா இந்த செஷன்ல. ஏன்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளாம் இந்த அளவுக்கு உட்காந்துட்டு ஃப்ரீடமா பேசிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. அதுதான் மேடம், ஆடியோ வர்றதை பாருங்க. கரெக்ட் தான் மேடம் நீங்க ஷோ பண்றது. மேம் ஆடியோ கேட்கலீங்களா மேம்? நீங்க எங்க வரவே இல்லை, மறுபடியும் நீங்க வெளியே வந்துட்டீங்களே. ஓ வாட்ஸ்அப் தான் காட்டுது. நேத்தே நான் சொன்னேன், என் பையன் அது எங்க வராம போயிடுமோன்னு நினைச்சேன். சரி ஓகே, நம்ம மேடம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவர் சொன்ன ஒரு டைலாக், அதாவது வந்து அதுல விஜய் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும். நண்பா இல்ல, வெற்றி நீங்க கண்ண ஆடியோ மறைக்கும் மட்டும் கிளிக் பண்ணுங்க மேடம். ரமேஷ் சார் தோல்வி கரெக்டா தான் கத்து பண்ணிடுவாரு அதை. நீங்க சார் அருணகிரி சார் நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க சார். நான் ட்ரை மேடம் பண்றேன். சிஸ்டத்துல கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, மொபைல்லையா? இல்லை மேம் நான் மொபைலில் தான் பண்ணுறேன். அப்ப கொஞ்சம் கஷ்டம் மேடம், விட்டுருங்க, பரவாயில்ல விடுங்க. அப்படிங்களா? ஏன்னா சார் கனெக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அதுல வந்து விஜய் வந்து ஒரு டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும். நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது கத்துப்பீங்க வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே. மேடம் அந்த டைலாக் மட்டும் கொஞ்சம் கரெக்டா வரணும்னு நினைக்கிறேன், ஒரு டைம் போடுங்க. நண்பா வெற்றி கண்ண மறைக்கும் தோல்வி தான் கத்துக் கொடுக்கும் நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும் அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது கத்துப்பீங்க வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி நிறுத்திடுங்க மேடம். தீபங்களே போதுமா சிவகணி போதும் ஷாரிங். போதும், தேங்க்யூ மேம். ஸோ இந்த டைலாக்கோட ஏன் கனெக்ட் பண்ணேன்னா, ஒரு வெற்றி வந்து நம்ம ஜெயிக்கணும், அது ஒண்ணு, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனா அடுத்தவனை தோக்கடிக்கணுன்றதுக்காக நம்ம விளையாடாம இருக்கணும், நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும் தான் விளையாடணும் அந்த டைலாக் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம கத்துப்பீங்கன்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருமே கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு படிப்பினை நமக்கு கத்து கொடுத்துட்டே தான் இருக்கு. அதனோட சேர்ந்து நம்ம தேசபக்தி இருக்கணும். அதுதான் அந்த நாளை நமதே பாட்டுல வரும். வீடும் எனும் கோயிலில் வைத்து வெள்ளி தீபங்களே, நம்ம எல்லாரும் தான் அந்த வெள்ளி தீபங்கள். நாடும் வீடும் உங்களை நம்பிதான் எதையும் தாங்கி இருக்கும் இதயமா இருக்கு. ஸோ நம்ம நாடும் வீடும் நம்மளை நம்பி இருக்கு. ஸோ நம்ம நாட்டுப்பற்றோட இருப்போம். அதே நேரத்துல நம்மளுடைய திறமையை அங்கங்க கொண்டு வந்து சேர்ப்போம். அந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. சிறப்பான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெர்சஸ் பேட்ரியாசம் தலைப்பில் உரையாற்றிய சுமதி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நிறைய உதாரணங்கள் கொடுத்தீங்க மேம். ஸ்டார்டிங்ல இருந்து கேள்வியில் ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் நிறைய கேள்விகளோட எங்களை சிந்திக்க வச்சிங்கன்னு தான் சொல்லணும். செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது மேம். கடைசியாக ஒரு பாட்டோட முடிச்சிங்க.
என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணேன் மேம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன்னா, அதான் கொஞ்சம் இதா இருந்தது. தேங்க்யூ. இன்று நம் நற்புலரை தளத்தில் யாருக்கும் பிறந்த நாள், திருமண நாள் இருந்துச்சுன்னா சொல்லலாம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த அருணகிரி சார் அவருடைய 2வது மகன் ஜோதித் அ கிரி அவர்களுக்கு 23வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மற்றும் திருமண நாள், குழந்தை பேறு வேண்டி காத்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம் பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்போமாக. ஒவ்வொருவரும் இறையருளை வேண்டி தங்களது பிரார்த்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். ஜோதிர் சந்திரகிரி. ஜோதிர் சந்திரகிரி. ஜோதித் மந்திரகிரியா சார்? சந்திரகிரி. சந்திரகிரி. ஓ, சந்திரகிரி. எஸ், ஜோதித் சந்திரகிரி. ஸோ நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போமாக. பின்னூட்டம் மேடம் வழங்க அதே இருக்கும் மாதிரி அன்பர்கள் தங்களது கருத்து. மேடம் கேக்குதுங்களா நான் பேசுறது? ரமேஷ் சார், நீங்க சொல்லுங்க. எங்களுடைய ஜேசி நாமக்கல் எலெக்ட் மெம்பர் திரு மோகன்ராஜ் மற்றும் அவருடைய துணைவியார் நந்தினி, இன்னைக்கு அவங்க கல்யாணம். ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஹலோ சார், மேடம், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னு சொல்றேன். அதே மாதிரி என்னோட பின்னோட்டம் வந்து நீங்க சொல்லி ஆரம்பிக்கலாம் சார். இன்னைக்கு ஓகே கல்யாண ஓகே நாளா? மேடம். கல்யாணமா? கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம். வெரி குட், வெரி குட். அத நீங்க சொல்லிட்டு நீங்களே துவங்கினீங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய நட்புள்ளது. இன்று எங்களுடைய ஜேசி நாமக்கல் எலெக்ட் மெம்பர் மற்றும் என்னுடைய நண்பர் திரு மோகன்ராஜ், அவருக்கு மனைவியார போகும் நந்தினி, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். ஸோ அவங்களோட வாழ்த்துக்கள் வந்து மென்மேலும் வந்து உயரணும், வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, இன்றைக்கு செஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு மேம். ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப்பில் ஆரம்பித்து அந்த பேட்ரியாட்டிசம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத அழகாக சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோ கிளிப்போட எப்படி மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் கொடுக்கணும், அவங்களோட தேசபக்தி வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னீங்க, கிரியா பிரியான்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த செஷன். ரொம்ப நன்றி மேடம். அதேமாரி நம்மளுடைய இந்தியன் மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நேற்று நடந்த செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா வந்து முதல் முறையாக வந்து தோற்கடிச்சு ஃபைனலில் வந்து தென்னாப்பிரிக்கா வந்து எதிர்கொள்கிறாங்க வர சண்டே. ஸோ நம்மளுடைய மகளிர் அணி வந்து கோப்பையை வெல்லணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தது ரமேஷ் சார், உங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் சார். நன்றி. முதலாவது அருணகிரி சாருடைய 2வது மகன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மற்றும் நம்ம ஜேசி நண்பர் அவருடைய திருமணம், அந்த மணமக்களை வாழ்த்துக்கிறேன். இன்று என்னுடைய உறவினர் திருமணம் நடக்குது. பிரித்தியங்கா மற்றும் சீனிவாசன், அந்த தம்பதிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்களை எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும். அந்த திருமணத்தை வந்திருக்கேன். சுமதி மேடமோடைய ஸ்பீச் எப்பவும் போல நிறைய கண்டென்ட்டோட இருந்தது. எப்பவுமே அவங்க ஒரு வீடியோ, ஒரு பிபிடி, நிறைய செய்திகளோட வருவாங்க. இன்னைக்கும் அது மாதிரி வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு, பேட்ரியாட்டிசம் ரெண்டுமே டிசிப்ளினோட கனெக்ட் பண்ண விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயம் நம்ம ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவங்க தோக்கிறதுக்காக விளையாடக்கூடாதுன்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். பல நிகழ்வுகள், ஒரு கோல்டு மெடலே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்காக விட்டு கொடுத்து வெள்ளி மெடல் போனதுன்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி நம்ம ஒரு வேல் எறியும் போது நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டதுக்கு மீறி நம்ம பேட்ரியாட்டிசம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸே வந்து மாறுறது அப்படின்னு சொன்ன விஷயங்கள், நிறைய நிகழ்வுகள் நம்ம குறிப்பிடலாம். அருமையான ஒரு நிகழ்வா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். அனைவருக்கும் நன்றி. சிவகணி மேடம். நன்றிங்க சார். லட்சுமி நாராயணன் சார், உங்களது பின்னூட்டத்தை கொடுக்கலாங்க சார். மிக்க நன்றி. மற்றும் ஒரு முறை நற்புலரி அதிகாலை வணக்கங்கள். நன்றி. இன்னைக்கு வந்து சுமதி மேடம் வந்து அவங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக நம்ம வாழ்த்து செய்தி தெரிவித்து விடுவோம். அருமை நண்பர் அருணகிரி அவருடைய 2வது புதல்வர்
ஜோதிர் சந்திரகிரி அவருடைய பிறந்த நாளுக்கு என்னை இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையருளால் அவருடைய வாழ்க்கை பயணம் அடுத்தடுத்து பல வெற்றிகளை காணவும் அவர் பூரண உடல் நலத்துடன் மனமகிழ்ச்சியுடன் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அடுத்ததாக நம்ம நாமக்கல் எலைட் அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர் ராஜ் ரமேஷ் அவர்களுடைய நண்பர் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி தம்பதியருக்கு இன்று தம்பதியராக இல்லை, தம்பதியராக போகிறார்கள். சிறிது நேரத்தில் கல்யாணம் நடக்க இருக்கிறது. அவங்களுடைய திருமண வாழ்க்கை பந்தம் மிக சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய ரமேஷ் நாகராஜன், நெய்வேலி ரமேஷ் நாகராஜன் சார் அவருடைய உறவினர் இல்ல திருமணம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கையில் அந்த நிகழ்ச்சியில் தம்பதியர்கள் சீனிவாசன் பிரியங்காவா அந்த பொண்ணு பேரு தெரியலையே, சீனிவாசன் தம்பதியினருக்கு கல்யாணம் நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். பிரித்தியங்கா சார், சீனிவாசன் பிரித்தியங்கா அவருடைய திருமண பந்தம் மிக சிறப்பாக அமைந்து அவர்கள் நீதி நோயற்ற மனமகிழ்ச்சி பெற்ற ஒரு பிள்ளை செல்வங்கள் பெற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ நான் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன். இப்போது நம்ம நிகழ்ச்சியின் சாராம்சத்திற்கு சென்று விடுவோம். சுமதி மேடம் அவர்கள் எப்போதுமே கடைசி நாளில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு நபர். வழக்கம் போல் அவருடைய பிபிடிகள் மற்றும் அந்த பாடல்கள் இவற்றோடு தான் வருவார். அவரால் முடிந்த அலங்கலங்களை இந்த நற்புலர் தளத்தில் செய்துவிட்டு செல்வார். அதை இன்றும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிறைய மோட்டிவேஷன் நம்ம ட்ரைனிங் எல்லாம் எடுக்கும்போது நம்ம ட்ரெயினர் யூஸ் பண்ற ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து ஒரு அனில் கபூர் வந்து ஒரு அவருடைய பிள்ளை வந்து ஒரு இதுல இருக்கும் பிஸ்கிலி சேலஞ்சு பையன். அவன் ஓட்டப்பந்தயால கலந்துக்கும் போது கீழே வந்து கூட வந்த பையன் விழுந்துருவான். அவனை தூக்கி பிடிச்சி இது பண்ணும்போது எல்லாரும் ஓடிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் திரும்பி வந்து அந்த சிறுவர்கள் எல்லாரும் ஒன்றோட ஒரு தோளோட தோள்கள் சேர்த்து போய் அனைவரும் அந்த வெற்றி கோட்டையை அடைவார்கள். இது மோட்டிவேஷனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கிளிப்பிங்காக வேணால் இருக்கலாமே தவிர, விளையாட்டு போட்டி என்று வந்தபோது அந்த களத்திற்கான ஒரு ரூல்ஸை நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். அதை மிக சிறப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை வந்து ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் உண்டு. கிரவுண்ட் ரூல்ஸ்ன்னு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து சொல்லிக்கலாம் வந்து நான் வந்து மனித நேயத்திற்காக ஓடிக்கொண்டிருந்தவர் நின்று வந்து அவரை தூக்கி விடுவது, வினயதீர்த்தன் ஐயா அவர் சொல்லிட்டு போனாரு அவருடைய கருத்துல. அவரை தூக்கி விடுவதற்கு, அவருக்கு தண்ணீர் கொடுக்கவோ, அவருக்கு பல சவர்ஷனை செய்வதற்கு களத்தில் வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய இருப்பாங்க. பார்வை இவங்க எல்லாம் இருப்பாங்க, சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் எல்லாம். அவங்க பார்த்துக்குவாங்க. ஓடுவார், அவர் கடமை செய்ய ஓடி அவர் கோட்டை அடைய வேண்டும். கீழே விழுவது என்பது அவருடைய சூழ்நிலை. இடறி விழுவது போவது எல்லாம் சொல்ல, அதையெல்லாம் தாண்டி ஜெயிப்பதுதான் விளையாட்டில் உள்ள ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஆக அவரை காப்பாற்றுவதற்காக நின்றேன், போனேன், வந்தேன் இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லி அந்த கிரவுண்டோடைய ரூல்ஸ், அந்த மாண்பை, விளையாட்டின் மாண்பை எடுத்து விடக்கூடாது. 10 பேர்னா 10 பேர் ஓடுறாங்கன்னா அதுல இடையே ஒருத்தர் விழுந்துருவார். இடையில ஒரு கிளிப்பிங்ஸ்லயும் பார்த்துருக்கோம். கால் வந்து புறக்கால் வீட்டுக்கும் நரம்பு வீட்டுக்கும் அவரால் ஓட முடியாது, சிரமப்பட்டு ஓடாமல் சென்று விடுவார். இதெல்லாம் வந்து விளையாட்டில் சகஜம். இதையெல்லாம் எடுத்து அவரவர் கடமை ஆற்றுவதே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பின் சிறந்ததை தவிர, அடுத்தவர்களை ஓடுவதை தடுத்து நிறுத்துவது, கெடுப்பது, காலை இடறி விடுவது, சிலுமிஷங்கள் செய்வது, இதுதான் கிரவுண்ட் ரூல்ஸில் மிகவும் தவறான விஷயம். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியான கிரவுண்ட் ரூல்ஸ்லையும் நியாயமான விஷயங்களையும் பார்க்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பாக அவருடைய பங்களிப்பை இன்று வழங்கியதற்காக பாராட்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க லட்சுமிநாராயணன் சார். அடுத்ததா வீரசேகரன் சார், உங்களுக்கு அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் அம்மா அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துகளும் நன்றியும். இன்று பிறந்த நாள் காணுகின்ற நமது அருணகிரி ஐயா அவர்களுடைய 2வது மகவு ஜோதி சந்திரகிரி அவர்கள் இனிய பிறந்த நாள் கொண்டாடி நலமுடன் வளமுடன் வாழ இறையருள் வேண்டுகிறேன். அடுத்து ரமேஷ் ராஜ் அவர்களுடைய நண்பர் மோகன்ராஜ் நந்தினி அவர்கள் வாழ்க்கை
ஓட்டத்தில் இன்று தொடங்குகின்ற அவர்கள் குடும்ப வாழ்வில் நிறைவு பெற்று நீண்ட வாழ்வு பெற வாழ்த்துகிறோம். அதை போன்று நமது அன்புக்குரிய ரமேஷ் நாகராஜன் ஐயா அவர்களின் உறவினர் பிரிதியங்கா சீனிவாசன் இன்று மனநாள் காணுகின்ற அவர்கள் நீண்ட நல்வாழ்வு பெற இறைவனை வேண்டுகிறோம். இப்போ இன்னைக்கு சொன்னதுல அதான் நம்ம லட்சுமி நாராயணன் ஐயா வேற மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு பொறுத்தல் அது சரியா தவறா என்பதை உங்களுடைய இதுக்கே விட்டுறேன். விளையாட்டு என்பது நிச்சயம் வெற்றியை நோக்கிய பயணம் தான். அது வெற்றி அடையணும், அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. வெற்றிக்காக தான் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து விளையாடுறோம். அதையும் தாண்டி மனித விழுமியங்கள் தலை காட்டுவது எல்லா விளையாட்டுலயும் அப்படி வந்துட போறது இல்லை. ஒரு விளையாட்டுல வருதுன்னா அதுக்கு பல ஒரு உதாரணமா சொன்னாங்க. மனநலம் குன்றிய குழந்தைகள்லாம் ஓடினப்ப மற்றதெல்லாம் கவனிக்காம கீழே விழுந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அதுங்க விளையாட்டை பத்தி நினைக்கல, அங்க போய் முடிக்கணுமேங்கிறத பத்தி இது இல்லை. அந்த மாதிரி விழுமியங்களும் கொண்டு செல்வது சரியே அப்படிங்கிற மாதிரி ஏன் மனநிலை இருக்கிறது. இல்ல விளையாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். யார் விழுந்தான்னா, என் பின்னாடி வர்றவன் விழுந்தான்னா, அவன் அடிபட்டான்னா அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னா கார் ரேஸ்ல எல்லாம் சிலதெல்லாம் ஏற்படுது, அதுல விட்டுட்டு போறாங்க. அது வேற. ஏன்னா அது காரு. இது மனிதனா இருக்கிறப்ப அத மனித விழுமியங்கள் மேலோங்கி நிக்கணும். விளையாட்டு அடுத்தது வரும், அதுல 2 பேருமே தோல்வி அடைஞ்சிடலாம். நான் ஒருத்தரை காப்பாத்தினால அவனும் போகல நானும் போகல, 2 பேருமே தோல்வி. அந்த விளையாட்டே நிறைவு பெறலன்னு இருந்தா கூட மனித விழுமியங்கள் ஓங்கி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி என் மனநிலையில நான் நினைக்கிறேன். அது சரியா தப்பா என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அம்மா அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி. நன்றிங்க வீரசேகரன் சார். அடுத்ததான் நித்யா மேம், உங்களோட கருத்துக்களை கொடுக்கலாம். நித்யா மேம் இல்லைன்னா அருணகிரி சார், நீங்க உங்களது பின்னோட்டத்தை கொடுக்கலாங்க சார். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் சுமதி மேடம். இன்று இணையர்களாக இணைய இருக்கின்ற மோகன்ராஜ் நந்தினி அவர்களுக்கும் நம்ம ரமேஷ் சாருடைய ரிலேட்டிவ் சீனிவாசன் பிரிதியங்கா அவர்களுக்கும் இனிய மனநாள் வாழ்த்துக்களையும், என்னுடைய இரண்டாவது மகன் ஜோதிர் சந்திரகிரிக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, இன்னைக்கு செஷன் மேடம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணி, சோழ நாடு சோரம் போக மாட்டாங்க, ஈட்டி வீரர் எப்படி விளையாட்டு தேசப்பற்றா மாறுது, அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஆக்கம் அதர்வினையாய் செல்லும் அசைவில்லா அப்படின்ற அந்த குரலோட ஒரு தளராத ஊக்கமுடையவர்கள் தான் மிக சிறந்த வீரர்களாகவும், அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து பின்பற்றும் போது அது தேசப்பற்றா எப்படி நம்ம மாற்றிக்கலாம், தேசத்தை எப்படி காக்க முடியும். கடைசியாக முடிக்கும் போது ஒரு சாங்கோட நாடு வீடும் உங்களை நம்பி அப்படின்ற அந்த சாங்கை கனெக்ட் பண்ணி பேசின விதம் யூஸ்வலாக அவங்களுக்கே உரிய பாணியில் இந்த மாதத்துடைய கடைசி நாளில் நல்ல கண்டென்ட்டை கொடுத்து சிறப்பான ஒரு செஷனை கொடுத்த சுமதி மேடமுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அனைவருக்கும் நன்றி பாராட்டி இனிய பொழுதாக அமைய வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அருணகிரி சார். அடுத்து லோகநாதன் ஐயா, உங்களது பின்னோட்டத்தை கொடுக்கலாங்கய்யா. அனைவருக்கும் இனிய நட்புறவு காலை வணக்கம். இன்றைய பொழிவாளர் சுமதி மேடம் அவர்கள் எப்போதுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பேசுவாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. வெற்றி என்பது கண்ணை மறைக்கும், தோல்வி என்பது கற்றுக் கொடுக்கும். நல்ல ஒரு இது. இந்த சோழ நாட்டு வீரனை பற்றி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது நம்ம அருணகிரி சாருடைய 2வது மகன் ஜோதி சந்திரகிரி அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மோகன்ராஜ் நந்தினி திருமண நாள் என்று அவர்களுக்கு என்னுடைய திருமண நல்வாழ்த்துக்கள். அடுத்தது பிரித்தியங்கா சீனிவாசன் அவர்களுக்கு திருமணம் நடைபெற உள்ளது, அவர்களுக்கு என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள்.
அஹ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஐயா. ஒரு சின்ன அதே பாடல் தான். நாளை நமதே, இந்த நாளும் நமதே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே, வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே, நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே, நாடும் வீடும் உங்களை நம்பி, நீங்கள் தானே அண்ணனின் தம்பி, எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. அடுத்தது நம்ம வேலூர் மாவட்டத்துல கண்ணமங்கலம் பக்கத்துல கம்மான்பேட்டை பழைய பேரு, இப்ப பேரு வேற மாத்திருக்காங்க, அவுல்தார்பேட்டையை இன்னும் மாத்திருக்காங்க. அங்க எல்லா குடும்பமும் மிலிட்ரி தான். இன்றைய நாள் வரை அவர்கள் மிலிட்ரிக்காரனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க, மிலிட்ரிக்காரர்களுக்கு தான் பொண்ணு எடுப்பாங்க. அவங்களுக்கு முன்னெல்லாம் நிறைய மணியாளர்கள் வரும். அந்த ஊரே மணியாளர்கள் நிறைய நல்ல பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமா இருக்காங்க. அது இந்த தமிழகத்திலே ஒரு சிறந்த ஊர் பேட்ரியாலிசத்துக்கு. மேடம் பேட்ரியாலிசத்தை பத்தி ரொம்ப அழுத்தி சொன்னாங்க. ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம், தேங்க்யூ. கோடான கோடி நன்றி மேடத்துக்கு. அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றிங்க லோகநாதன் ஐயா. சிறப்பான ஒரு பாடலோடு நல்ல ஒரு பின்னூட்டத்தை வழங்கிய உங்களுக்கு அன்பார்ந்த நன்றி. அடுத்து தாமோதரன் சார், உங்களது பின்னூட்டத்தை கொடுக்கலாங்க சார். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். இந்த சுமதி மேடம் சிறப்பான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் பந்தயத்தில் ஓடும் பொழுது நம்முடன் வருபவர்களையும் நாம் அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற ஒரு சிறந்த செய்தி. மனிதாபிமானம் காட்டுவதால் நம்முடைய வெற்றி பறிபோகனாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலையில் அந்த கூட வரும் தோழியையும் அழைத்து கொண்டு சென்று வெற்றி பெற்ற 2வது இடம் பிடித்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் சென்றார்கள் என்றால் அவருடைய நாட்டுப்பற்றும் ஒரு விளையாட்டு திறமையும் போற்றி பாராட்டப்பட வேண்டியது. நல்ல ஒரு செக்ஷன் மேடம் உங்களுக்கு. 2வது, டேங்கில் தண்ணி ஃபுல்லாக வச்சுருந்தாலும் எடுத்து விட்டால் தான் போகும். அதுபோல தான் நாம் என்னதான் மனதில் வைத்திருந்தாலும், என்னதான் பேச வேண்டும் என்று வந்தாலும் அந்த திறமை வேண்டும். திறமை இருந்தால்தான் நல்லபடியாக பேச முடியும். பிபிடியோடு இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி தந்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்நிதி சார், அவருடைய 2வது மகன் ஜோதி சந்திரகிரி அவர்கள் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், ரமேஷ் ராஜ் அவருடைய நண்பர் திருமணம் நடக்கும் இன்று அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், ரமேஷ் மோகன்ராஜ் அவருடைய நண்பர் அவர்களுக்கு நெய்வேலி ரமேஷ் நாகராஜன் சார் அவருடைய திருமணம் இன்று நடக்கின்றது. அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு திருமணம் நடக்கல சார், அவருடைய உறவினர் பிள்ளைகளுக்கு நடக்கல. நன்றி நன்றி சார், சாரி. நன்றி நற்புலருக்கு. நன்றிங்க தாமோதரன் ஐயா. நன்றி. இன்கால் மெசேஜஸ் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வினைத்தீர்த்தான் சார் விழுந்தவரை காப்பாற்ற பலர் உண்டு, அவர்கள் உடன் காப்பாற்றியிருக்கிறார்கள். தன் ஓட்டத்தை நிறுத்தியது தவறு, அவர் கடமையை நிறைவேற்றி இருக்க வேண்டும். பாரி முல்லைக்கு தேர் தந்தது போல கொடைமடம் இது, கடமையை நிறைவேற்றுவதும் தேசபக்தி அப்படின்னு வினைத்தீர்த்தான் சாரோட கருத்தை சொல்லியிருக்காங்க. மேஜர் நாராயணன் சார், எக்ஸலண்ட் நரேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் சுமதி மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க வினைத்தீர்த்தான் சார். லாவண்யா மேம், நைஸ் செஷன், தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் எ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்முக வீரமணி சார், எக்ஸலண்ட் செஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் சாங் சிஸ்டர்ஸ், வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரமேஷ் ராஜு, ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காங்க ஜோதிர்க்கு. அடுத்தது எல்லாரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் முத்துலட்சுமி மேம், உங்களது பின்னோட்டத்தை கொடுக்கலாங்க மேம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நற்புலரின் காலை வணக்கம். அருணகிரி சாருடைய 2வது மகனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
ரமேஷ் நாகராஜன் சாருடைய உறவினர் திருமணத்துக்கும் வாழ்த்துக்கள். ரமேஷ் சாருடைய இன்னொரு ரமேஷ் சாருடைய யார் உறவினர் ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்களுடைய நெய்வேலி ரமேஷ் சாரோடைய உறவினர். ஓகே, அவங்களுடைய திருமண நாள் இதுக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எக்ஸலன்ட் செஷன் மேம். வீடியோ, மெசேஜ் ப்ளஸ் பிபிடி 3 கலந்து ஒரு அருமையான செய்தியை இன்னைக்கு ஃபைனல் டே அன்னைக்கு எங்கள் எல்லாருக்கும் நல்ல புரிகிற மாதிரி அழகாக விளக்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் உங்ககிட்ட செக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதே டாப்பிக்கில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் மெசேஜ் பண்ணீங்களோன்ட்டு ஞாபகம். ஒரு நாள் நைட்டு கூட ரொம்ப லேட் நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணி இப்போ எல்லாம் ரெடி பண்ணீங்க, அடுத்த நாள் ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னு. ஒருவேளை அது வேற மேமா இல்லை நீங்களான்னு எனக்கு டவுட். அதனால சரி பரவாயில்ல, இதே டாப்பிக்கில் அழகாக 2வது வாட்டி கூட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினச்சேன். பட் நான் சரியாக தவறான்னு எனக்கு தெரியலை. எனக்கு உங்களை மாதிரியே இருந்தாங்க ஆனா அந்த மேடமும் எனக்கு. இல்ல இவங்களும் இவங்க வேற ஒரு டாபிக்கு வேற ஒரு மாசம் பண்ணாங்க தான். அவங்க எப்பயுமே லேட் நைட் உட்காந்து தான் பண்ணுவாங்க. இவங்க தான் இவங்க. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. தேங்க்யூ சார். அதுதான் எனக்கு நீங்க சொன்னது ஞாபகம் இருந்தது. ரொம்ப லேட் நைட் உட்காந்து கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அன்னைக்கு பண்ணியிருந்தீங்க. எனக்கு உங்களை பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு. அதுதான். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கும் அதே மாதிரி அற்புதமா இருந்தது உங்க செஷன். எக்ஸலன்ட் செஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க முத்துலட்சுமி. எம்டின்னா என்ன மேடம்? எம்டின்னு போட்டிருக்க என்ன அர்த்தம் சிவகணி? எம்டி சார் அது என்னோட இமெயில் அட்ரஸ், என்னோட இமெயில் அட்ரஸோட அப்ரிவியேஷன் சார் அது. உங்க பேருமா? லக்ஷ்மி, முத்துலட்சுமி சார். நல்லதுமா, சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நாங்க எடுத்துக்கிட்டது பிக்சட் டெபாசிட் நமக்கு அப்படின்னு நான் ஒரு தடவை நகைச்சுவைக்காக சொன்ன அம்மாவை. இல்ல கரெக்ட். ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க எல்லாம் எப்பயுமே எஃப்டி மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, பிக்ஸட் டெபாசிட் மேல. தேங்க்யூ சார். நன்றிங்க மேம். வேற யாராவது பின்னோட்டம் வழங்குறாங்களா? சரஸ்வதி மேடம், யாராவது நீங்க ஏதாவது வெங்கடேஷன் பின்னோட்டம் சார் வந்து வழங்குறீங்களா? மெசேஜ் வாயிலா சூப்பர் அப்படின்னு எஸ் போட்டிருக்காங்க. சார். ஆ குட் மார்னிங் சார். அனைவருக்கும் நற்புலர் இருக்கும் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மேம் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெஸ்ஸு பேட்ரியாட்டிசம் பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு விளையாட்டோட புத்துணர்ச்சி எப்படி, ஒரு தொட்டியில் நிறைந்த தண்ணீர் வயலுக்கு எப்படி சொல்லும், அதனோட அடைப்பு எடுத்தா போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்றதும், ஈட்டி எறிதல் பற்றி சோழ நாட்டிலிருந்து வேலன் என்பவர்களை பற்றி சொன்னாங்க. சோழ நாடு எப்பவுமே வந்து ஒரு வெற்றி 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 விடாமுயற்சியோடு தான் இருப்பாங்க. அது நம்ம நாட்டுக்கு நம்ம ஜெயிக்கணுன்றது அந்த ஒரு கண்ணோட்டத்திலவே அவங்க இருப்பாங்க. அதை இன்னைக்கு மேம் வந்து ஈட்டி எறிதல் மூலியமா சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்களன்னா பிரியா ரன்னிங் ரேஸ்ல அது போறது, அவங்க தடுக்கி விழுது, அந்த இடத்துல வந்து நம்மளோட தேசப்பற்று தான் அங்கே இருக்குது, நம்மளோட மனிதாபிமானம் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் வேகமா ஓடுறோம், நம்ம ஜெயிச்சணும்ட்டு ஓடின்னு தான் இருப்போம். அது அடுத்து ஒரு விளைவுன்னு வரும்போது தானா அந்த மனமாற்றம் வர்றதுன்றது நம்மளோட நாட்டுப்பற்றோட நிகழ்ச்சி தான் அது. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. மேம் சொல்லும்போது வெறி கொண்டுதான் நம்ம போறோம், ஆனா அந்த ஒரு நிமிஷம் நம்ம அந்த இதுக்கு வந்துருது, இறக்கத்துக்கு வந்துருது. அதனால வந்து அந்த கதையும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க மேம். நாம ஜெயிக்கணும்னா அடுத்தவங்களை தோற்கடிக்க கூடாதுன்றத ரொம்ப எக்ஸ்பிளைனா சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி விஜயோட பிகில் படத்தோட அந்த ஒரு டைலாக்கும், எம்ஜிஆர் பாட்டு 3 சகோதரர்களும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்குது, அந்த ஒரு பாட்டு தான் அவங்களை எல்லாருமே குடும்பமா இணைக்கிறது. மிக்க நன்றி மேம். அருமையா இருந்துச்சுங்க. லேட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ண கூட லேட்டஸ்டா சொன்னீங்க. சூப்பர் மேம். தேங்க்யூ. தவறு இருந்தால் மன்னிக்கவும். அதே மாதிரி இன்னைக்கு பிறந்த நாள் காண்பவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மனமாற அவங்க அந்த குழந்தை ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணுன்றும், திருமண நாள் பண்ணிக்கிறவங்களும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணுன்றது என்னோட வாழ்த்துக்கள். உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கு நல்ல நலம் பெற்று வரணும். இந்த நட்புறல் இருக்கிறவங்க அனைவருக்குமே என்னோட மறுபடியும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சுமதி மேம்க்கும் லட்சுமி நாராயணனுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நன்றிங்க சரஸ்வதி மேம். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. எல்லாரும் பின்னூட்டம் கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்று பிறந்தநாள் காணும் ஜோதிர் சந்திரகிரி 23வது அகவை தின நாள் வாழ்த்துக்கள். பிரித்திங்கா மற்றும் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களும், மோகன்ராஜ் மற்றும் நந்தினி அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததான் சுமதி மேம் உங்களது ஏற்புரை கொடுக்கலாங்க மேம்.
இன்னைக்கு ஒரு புதுமையான கண்ணோட்டத்துல புது பார்வை குடுத்திருக்கீங்க. நல்லா இருந்துச்சு மேம் செஷன். ரொம்ப எக்ஸலன்ட்டா இருந்தது. உங்களோடது ஏற்புரை குடுக்கலாம் மேம். தேங்க்யூ ஸோ மச் கனி மேம். ரொம்ப நன்றி. முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்லைடில் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடியோ மெசேஜ் அழகாக கொடுத்துட்டீங்க. மெயினாக அதை நான் என் பையன் அதில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற, அது எப்படி வரப்போகுது தெரியலன்னு நினச்சேன். பட் ஆனால் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோ கிளிப்லாம் ஷேர் பண்ணதுக்கும் பிபிடி ரெடி பண்ணி கொடுத்தது ஷேர் பண்ணதுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபீட்பேக் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 ரமேஷ் அவருடைய உறவினருக்கு எனக்கு திருமணம் சொல்லியிருக்காங்க. ஒரு ரமேஷ் அவருடைய மோகன்ராஜ் நந்தினி, இன்னொரு ரமேஷ் நாகராஜன் சாருடைய உறவினர் பிரித்தியங்கா சீனிவாசன் அவர்களுக்கும் திருமண நாள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. திருமணம் இன்னைக்கு நடைபெறதால அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சகோதரர் அருணகிரி அவர்களுடைய மகன் 2வது மகன் ஜோதி சந்திரகிரி அவர்களுக்கு 23வது அகவை தினம் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் கொடுத்து நீடூடி வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். இன்னைக்கு செஷன் எனக்கு நல்ல முறையில் செயல்படுவதற்கு எனக்கு பிபிடி ரெடி பண்ணி கொடுத்த என்னுடைய அன்பு மகனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு சிவகணி மேமும் எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் நீங்க உங்க அன்பு மகனுக்கு பேரெல்லாம் கிடையாதுங்களாங்க? என் அன்பு மகன் சோபன் ராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் லேட் நைட்டை தான் ரெடி பண்ணுவேன். நான் நேற்று சொல்லிட்டேன், நான் பிபிடி ஒவ்வொன்றா எடுக்க என் பையன் சொன்னேன், என்னம்மா எனக்கு பிபிடி ரெடி பண்ணமா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா அப்படின்னு. சரி சீக்கிரம் எனக்கு ஸ்லைடு அனுப்பிச்சிட்டு நான் பண்ணிட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னா. சரி, நான் எத்தனை மணிக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சிவகணி மேம் தெரியும். அப்போ தான் நான்